டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். எதிர்கால நியமனங்களுக்கு டெட் கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆதரிக்கும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்கால நியமனங்களுக்கு டெட் கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆதரிக்கும் எனவும் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் எதிர்கால நியமனங்களுக்கு டெட் கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்து இருப்பதாகவும் எதிர்கால நியமனங்களுக்கு டெட் தேர்வு கட்டாய தேவையாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு முழுமையாக ஆதரிக்கும் எனவும் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் டெட் தேர்வில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெருமளவில் கட்டாய ஓய்வுக்கு வழிவகுக்கும் எனவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.